ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமா ப்ரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரணம் அறம் தவறேல் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படத்தில் வைபவ், டானியா ஹோப், அப்புறம் நந்திதா ஸ்வேதா, சுரேஷ் சக்கரவர்த்தி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு அருள் குரலி அப்படின்ற ஒரு அறிமுக இசையமைப்பாளர் மியூசிக் பண்ணிருக்காரு. படத்தை ஷெரீஃப் என்ற ஒரு அறிமுக இயக்குனர் படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தையே ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு பெண் சடலம் ஒன்று ஊருக்குள்ளே கண்டுக்கிறாங்க. இந்த சடலம் யாரு, இந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி போலீஸ் தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ள 3 இடத்துல அட்டைப்பட்டிக்குள்ள எரிந்த நிலையில் கை தனியாக, கால் தனியாக, உடல் தனியாக வச்சுட்டு போகிறாங்க. ஸோ இன்க்ளூட் போலீஸ் ஸ்டேஷன் வாசலை கூட. ஸோ யாரா அது இதெல்லாம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி போலீஸ் மேலும் தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு குழு கிடைக்குது. நம்ம கண்டெடுத்த உடலாம் கொலை செய்யப்பட்ட உடல் இல்லை, ஏற்கனவே இறந்து போன உடல் தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு குழு கிடைக்குது. ஸோ இதன் மூலம் அந்த உடலை வச்சது யாரு, இதெல்லாம் பண்றது யாருன்ற மாதிரி போலீஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த கதையோட மொத்த கதையமைப்பே. இந்த படத்துல வைபவ் போலீஸுக்கு ஒரு உதவும் நபராக வராது. அதாவது பார்த்தீங்கன்னா, சிதைந்து போன முகங்களை அச்சிஎஸ்ல வரைஞ்சு கொடுக்குறது, ஒரு கேஸ்ல ஒரு கிரைம் ஸ்டோரி அழகாக எழுதி கொடுத்து இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அழகாக எழுதி கொடுக்குறது தான் வைபுக்கு ஒரு வேலையா இருக்குது. இந்த படத்துடைய ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லாங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அவங்க இந்த படத்தை ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அதன் மூலம் பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் நமக்குள்ளே வருது. ஏன்னா அடுத்த சீங்கிள் ஒரு ட்விஸ்டோட தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் நடிப்பு பார்த்தீங்கன்னா, வைபவ் நம்ம வைபவ் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். ஒரு கலகலப்பாக ஜாலியாக கலாச்சிட்டு ஜாலியாக இருப்பாப்ல. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப செட்டில்டாக, ரொம்ப அமைதியாக, ஒரு போலீஸுக்கு உதவும் ஒரு கிரைம் ஸ்டோரி உதவுற ஒரு நபராக நடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப செட்டில்டாக அழகாக நடிச்சிருக்காரு. மற்றவங்களை பார்த்தீங்கன்னா சில பேர் நடிப்பு கதைக்கு தேவையானதாக இருந்தாலும் சில பேர் நடிப்பு ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்பெக்டராக ஒரு லேடி போலீஸ் வராங்க. ஸோ அவங்க நடிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஒரு ரியாலிட்டியாக ஒட்டில். ஸோ கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் திருத்திக்கலாம்னு தோணுச்சு. படத்தோட இசை படத்துக்கு பெரிய ப்ளஸ்ங்க. என்ன இசை அப்படின்னா, சில இடத்துல கதை கொஞ்சம் டல்லாகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த இடத்தையும் ஒரு விறுவிறுப்பாக இருக்கிற மாதிரி காட்டுற மாதிரி இசையமைப்பாளர் அருள் குரலி போட்டிருக்காரு. ஸோ படத்துக்கு இசை ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் படத்துடைய மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய சைண்ட் ஆஃப் சொல்லாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கிரைம் த்ரில்லர் கொடுக்க அவங்க நோக்கமாக இருந்துருக்குது. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துட்டாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் போச்சு. ஆனால் செகண்ட் ஆஃப்ல அந்த ஸ்பீடு குறைஞ்சி ரொம்ப ஸ்லோவாக போய் படம் முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, படத்துடைய ஃப்ளாஷ்பேக், அந்த செகண்ட் ஆஃப்ல வர ஃப்ளாஷ்பேக் ரொம்ப லென்த்தியாக போணுச்சுங்க. நீங்கள் படமே ஒரு 2 வருஷம் எடுத்துருக்கீங்க. அப்படி 2 வருஷம் எடுத்துருக்கும் போது அந்த 2 வருஷத்துக்குள்ளேயே செகண்ட் ஆஃப் ரொம்ப லென்த்தியாக போய் முடிகிற ஃபீல் காரணமே அந்த ஃப்ளாஷ்பேக் தான். அந்த ஃப்ளாஷ்பேக்கை இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்டு ஒரு கிரைம் த்ரில்லர் ஒரு சீட் எஜ்ஜில் பார்க்குற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதில் இயக்குனர் சொதப்பிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அது ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் கிரிப்பாக கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தோன்னா ஒரு ஃபுல்ஃபில் படமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சில காட்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சம்பிரதாயத்தை வச்சு மாதிரி இருந்துச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சீனில் இவன் தான் கொலையாளி அப்படின்ற மாதிரி போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சி அவன் சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அவன் ஒரு பில்டிங் போகிறான். அப்படி பில்டிங்க்கு அவன் தேடி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எவ்வளோ முன்னேற்பு எடுக்கணும், அவனை எப்படி லாக் பண்ணி பிடிக்கணும். ஸோ இதுதான் ரியாலிட்டியாக இருக்கும். ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 போலீஸ் தான் போகிறாங்க. அந்த 4 போலீஸ் ஈஸியாக தப்பிக்க வர்றாங்க. ஸோ அதுமாதிரி நிறைய காட்சிகள் இந்த படத்தை ரொம்ப சம்பிரதாயத்தை வச்சு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ரியாலிட்டியாக ஒட்டி வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுமாதிரி நிறைய காட்சிகள் படத்தில் இயக்குனர் சாப்பிட்டு அப்படின்னு ஃபீல் ஆச்சுங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆவரேஜ் கிரைம் த்ரில்லர் தான். நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்ட் ஆஃப் அந்த ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணி கொஞ்சம் சில சீன்ஸ் கொஞ்சம் ரியாலிட்டியாக கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்டு ஒரு ராட்சசன் மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஒரு ஆவரேஜ் படம் தான், ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான் அது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீட்டில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.